தமிழ்நாட்டில் இந்த ஒரு ஏற்றம் வந்துள்ளது, வளர்ச்சி வந்துள்ளது, அது காரணகர்த்தா கலைஞர். அவரை பற்றி இந்த மாதிரி இழிவாக பேசுவது வன்மையாக திமுக கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிக்கிறது. அவருடைய ஒரு கட்சி தலைவர் என்பது அவருடைய ஆதரவாளர்களோ இல்லை நிர்வாகிகளோ யாரையும் தவறாக பேசும்போது கண்டிக்கக்கூடியவர்களாக, தடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் ஒருத்தர் அதை நம்முடைய கழக தலைவர் கலைஞர், முத்தமிழஞ்சர் கலைஞர் பற்றி பேசும்போது இவர் எதிரே உட்கார்ந்து சிரித்து கொண்டிருக்கிறார். ஆக ஒரு தலைவனுக்கு உரிய பண்பு இல்லாத ஒரு தலைவன் என்ற முறையில் அவர் ஒரு வழிநடத்த தெரியாத நிலையில் இருக்கிறார் என்பதை நான் கூற விரும்புகிறேன். அதே போல பார்த்தீங்கன்னா அவர் நமக்கு முன்னால ஒன்று பேசுறாரு, அப்புறம் அதை மாத்தி பேசுறாரு. அதனால அவருடைய மனநிலையை அவர் சோதிப்பது நல்லது அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்தை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். தமிழர், தமிழ்குடின்னு பேசுறவங்க எப்படி ஒரு ஜாதி பெயரை சொல்லி இழிவுபடுத்துறான்றத இந்த மாதிரி ஜாதி பெயராலும் மதத்தின் பெயராலும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை உண்டாக்க வேண்டும் என்பதற்காகவே உரையாடி வருகிற பேசி வருகிற சீமான் அவர்களை திராவிட முன்னேற்ற கழகம் வன்மையாக கண்டிக்கிறது. அதே போல அவருக்கு பணம், அவருடைய கட்சிக்கு பணம் எல்லாம் எங்க இருந்து வாங்குறான்றது உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன். இலங்கை தமிழர் பிரச்சனையை முன்னிறுத்தி உலக அளவுல பல்வேறு நிதி அவர் நன்கொடையாக அவருடைய கட்சிக்கு பெற்று வருகிறார். அதனால எப்படி இலங்கையில நம்ம ராஜபக்சே எதிர்க்கிறோமோ அது போல தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்ப்பாக நாம் காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு கட்டத்திலும் திமுகவையும் திமுக தலைவர்களையும் அவதூறாக அவர் பேசி வருகிறார் என்பதை நான் குறிப்பிட்டு கூற விரும்புகிறேன். அதனால நம்முடைய நாம் தமிழர் நிறுவன தலைவர் சீமான் அவர்கள் கொஞ்சம் நாக்கை அடக்கி வாசிக்க வேண்டும்.